வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, துருக்கி நாட்டில் இஸ்தான்புல் சிட்டியிலிருந்து ஒரு 750 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் வரும். 800 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கோப்படோக்கியா சிட்டி, கோப்படோக்கியா டிஸ்ட்ரிக்டில் குரோமி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். பாருங்கள், வியூ பிரமாதமாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. பூமிக்கு அடியில் இந்த மலை கூம்புகள் நிறைய தெரியுது இல்லையா, ஒரு கூம்புலேயும் மக்கள் வாழ்கிறாங்க. அந்த கூம்புக்குள்ளேயே வீடு மாதிரி செஞ்சு மக்கள் வாழ்கிறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பிரமாதமாக இருக்குது வியூ. அற்புதமான ஒரு வியூ. டிராக்டர் கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஓ, மலை மேலே பாயிற மாதிரியா டிராக்டரு. இங்கே பாருங்க, இப்போ பார்க்கறது தான் இந்த குரோமி சிட்டி. மொத்த சிட்டியோட அழகும் இங்கேருந்து பார்த்தாவே தெரியுதுங்க. இங்கே பாருங்க. இந்த ஸ்டேட்டில் கோப்படோக்கியாவில் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்ரு இதே மாதிரி தான் மக்கள் வாழ்கிறாங்க. இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் இடம் போல் இருக்குது. பயங்கரமாக சிசிடிவி கேமராலாம் போட்டு கவர்மெண்ட்டு இந்த இடத்த டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்களாம் கூட்டு போட்டு மேலே ஒரு வியூ போட்டோ எடுத்துட்டு போகிறாங்க. இந்த துருக்கியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விளையக்கூடியது மாதுளம்பழம் நிறைய விளையுது. மாதுளம்பழம் ஜூஸ் எங்கே பார்த்தாலும் கொடுக்குறாங்க. போய் ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் வாங்கி அடிப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நாட்டுடைய கொடி பாருங்க, எல்லா இடத்துலையும் இந்த துருக்கி நாட்டுடைய கொடியை நட்டு வச்சு ஒரு என்ன சொல்கிறது, தேசிய உணர்வு எந்தெந்த இடத்துலலாம் பார்க்குறாங்க பாருங்கள். டூரிஸ்ட் இடத்துல இதெல்லாம் இருக்குது. இந்தியாவிலே அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைய கொடிகள் இல்லாமல் நேஷ்னல் ஃப்ளாக் மட்டும் எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டுப்பற்று வரும் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு குகைக்குள்ளே போக முடியுமா? இந்த கூம்பு மாதிரி பார்த்தோம் இல்லையா, இங்கே இருக்கு பாருங்க. இந்த குகைக்குள்ளே ஏதாவது ஒரு குகைக்குள்ளே போக முடியுமான்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்தாங்க. அவங்களாம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்வாங்க. நிறைய குகையில் மக்கள் வாழ்கிறாங்க, நிறைய குகையில் மக்கள் வாழலை, சும்மா தான் கிடக்குது அப்படின்னாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து இந்த கூம்பு வழியாக கீழே இறங்கிட்டுருக்குறோம். இதெல்லாம் சும்மா சாதாரணமாக நம்ம மணல்னு நினச்சோம், மண்ணுன்னு நினச்சோம். ஆனால் செம்ம டைட்டாக இருக்குது சென்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கு உள்ளே பொந்து போட்டு
ஓட்டையாக போட்டு உள்ளே மக்கள் வந்து வாழ்கிறாங்க. நிறைய குகைக்குள்ளே வாழலைங்கிறாங்க. போய் பார்ப்போம். நிறைய குகைகள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் உடையது. அவங்கெல்லாம் நம்ம போக முடியாது, போகக்கூடாது. நிறைய பறவைகள் வாழுதுப்பா இந்த இடத்துல. நாமளும் ஏதோ ஒரு கூம்பில் ஏறலான்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். போகிறோம் தள்ளி போகுது. இப்போ ஏதோ ஒரு கூம்புக்குள்ளே போய் ஏதோ ஒரு குகைக்குள்ளே நுழைய போகிறோம். அது மட்டும் தெரியுது. ஏற்கனவே மக்கள் மேலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறாங்க. நமக்கு தான் போகிறதுக்கு வழி தெரில. இங்கே ஏதோ ஒரு வழி போகுது. ஏதோ ஒரு கூம்புக்குள்ளே போய் ஏறலாம். காயே பகதூ. பெரிய காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோமா என்னன்னு தெரியலையே. There is no way here. என்னமோ சொல்கிறான். நான் இங்கே ஒரு குகை இருக்குது, அதை பார்க்காம விடுறது இல்லைங்க. ஓகே, ஒரு குகை நமக்காக வெயிட்டிங். யாருமே இல்லாத இடத்துல வந்து குகைக்குள்ளே நுழையிறோம். பெரிய த்ரில்லிங் தான், பெரிய அட்வென்ச்சர் தாங்க. என்ன அவ்வளோதானே? இந்த போகிறதுக்கு இடம் இருக்கா? இங்கே இருக்கு பாருங்க. மேலே வந்து ஓட்டைங்க இருக்குது. இதுக்குள்ளே இது ஏறி அங்கே வரைக்கும் போக முடியுமான்னு பார்க்கலாம். ஆடா, இது ஒன்றுமே இல்லைங்க. கொடுமை. ஏமாற்றம். சரி, அடுத்த குகைக்கு நுழையலாம். நமக்குன்னு உள்ள நுழையிறதுக்கு ஒரு குகையாக கிடைக்காது. சுற்றி வரலாம், போய் சுற்றி வந்தால் ரொம்ப தூரம் ஆகும்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் வரலான்னு பார்த்தா இங்கே ஒரு குகையும் கிடைக்க மாட்டேங்குது உள்ள நுழையிறதுக்கு. இது ஏதோ ஒரு ஹோட்டல் நுழைய விட மாட்டேன். ஃபைனலாக பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஒரு குகை கிடச்சிச்சு. இங்கே இருக்குங்க. நான் குகை அங்கே பாருங்க. இங்கே இருக்கு, அங்கே இருக்கு. போகலாம். அவ்வளோ எவ்வளோ தூரம் நடக்கிறது இந்த குகைக்குள்ளே நுழையிறதுக்கு? ஐயோ, வா, போகலாங்க. ரொம்ப உள்ள போங்க. எம்மோ, என்னது இது? யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இங்கே பாருங்க, ஏதோ வரைஞ்செல்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, கீழே ஒரு தூணில் தான் நிற்கிது. போயிடலாம், வெளியே போயிடலாம். பயமா இருக்குது. பசங்க பயமா ஃபன் பண்றாங்க. இங்க பாருங்க, பயங்கரமான ஒரு கொக்கை. என்னால இதெல்லாம் நுழைய முடியாதுப்பா, மாட்டிக்குவேன் நான். கண்டிப்பா மாட்டிக்கொள்வேன், என் உடம்பு நுழையாது. ஐயோ ஐயோ, இங்கே பாருங்க இப்படி லேயராக வச்சுருக்காங்க. டே இதுதான் செல்ஃபாக இருக்குமா சாப்பாடு செய்கிறதுக்கு? அங்கேருந்து பார்த்தா வியூ அழகாக தெரியுது. நான்லாம் நுழைய மாட்டேன்ப்பா. கொஞ்சம் ஓட்ட பெருசாக இருந்தால் தான் நான்லாம் போவேன், உள்ளே போவேன். இல்லாட்டி போக மாட்டேன்.
இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு வீடு செஞ்சு கதவு போட்டு டோர் போட்டு தாப்பை போட்டு ரெடியாக வச்சிட்டாங்க. பசங்க பயங்கரமாக ஃபன் பண்ணுறாங்க, எந்த ஒரு காரணம் தெரியல. அங்கே மேலே ஒரு குகை தெரியுது, அது ஏறலான்னு போயிட்டுருக்கேன். ஒரு குகையை விட மாட்டோமே, எல்லா குகையும் பார்த்துருவோம். மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏறிடலாம். வா, அங்கே தெரியுதுங்க செம்மையா. பா, இதுதான் ஹைட்டுன்னு நினச்சேன், இதோட பயங்கர ஹைட்டில் இருக்கு. போவோம். அதாவது பாம்பு புத்து இருக்குல்ல, பாம்பு புத்தே பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அந்த பாம்பு புத்துக்குள்ளே போகிற எறும்பு மாதிரி நம்மளாம் போயிட்டுருக்கோம். ஓ ஷிட். பா, இங்கே பாருங்கள், கீழே ரோடு போயிட்டுருக்கு. கீழே ரோடு போயிட்டுருக்கு. மேலே குகையை பார்த்து வந்தாச்சு. அங்கே பாருங்கள் வியூ. பா, மொத்த குரோமியும் சும்மா பளபளக்குது. அது நடுவில் வந்து 2 மலைக்கு நடுவில் அமைஞ்சிருக்கனால அந்த குரோமியோட அந்த முகப்பு பகுதி மட்டும்தான் தெரியுது பாருங்கள். நம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்த பசங்களாம் இறங்கிட்டாங்க, நம்மளும் அப்படியே மெதுவாக இறங்கிடலான்னு நினைக்கிறேன்.